Hi friends, இன்னைக்கு நம்ம Thai green curry with chicken சமைக்க போறோம். green curry தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸான கறி சமைக்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இது வந்து lime leaf, எலுமிச்சத்தோட இலை lime leaf, chilli, green chilli, இது வந்து லெங்குவாஸ் ஸ்லைஸாக ஒரு 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 பெரிய வரல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிங்க. இது வந்து இந்த லீமா இருக்குல்ல, இதோட தோல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். நான் இதோட தோல் தான் வந்து எடுத்துருக்கேன் சமைக்கிறதுக்கு. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அப்புறம் பூண்டு, சுராய், பிளாச்சன். சில பேர் வந்து ஸ்ட்ரீம் பேஸ்ட் வைப்பாங்க. நான் பிளாச்சன் வைக்கிறேன். ஓகேவா? வெங்காயம், உப்பு, கொத்தமல்லியோட வேறு நம்ம வந்து இந்த சமையலில் யூஸ் பண்ணோம். அது தவிர்த்து தாய்லாண்ட் க்ரீன் எக் பிளான்ட், கத்திரிக்காய். இது நான் தனியாக வச்சுருக்கேன். எனக்கு இது வந்து இந்த அப்புறமா கடைசியாக போடுறதுக்காண்டி நான் தனியாக வச்சுருக்கேன். அதாவது கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, இது வந்து ஸ்ப்ரிங் அனியன், சுகர். இது வந்து நம்ம வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த க்ரீன் கறி பேஸ்ட் செய்ய போகிறோம். மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கோகோனட் மில்க், ஃபிஷ் சாஸ், உப்பு. நம்ம இந்த ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சில்லி பேஸ்ட், இந்த க்ரீன் கறிக்குள்ளே சில்லி பேஸ்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து மல்லி, சீரகம் இது ரெண்டையும் போட்டு சட்டியில் வறுத்து எடுத்துருவோம். இதோடு சேர்த்து மற்ற ஜாமான் போட்டு அரைக்கணும். என்னென்ன ஜாமான் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், இப்போ நான் அரைக்கிறதுக்கு ஜாமான் போடலாம். வெங்காயம், பூண்டு, லெங்குவாஸ், சில்லி, எலுமிச்சத்தோல், இது எல்லாத்தையும் போட்டுருவோம். கொரியாண்டர் லீஃப், வறுத்து வச்ச சீரகமோ வறுத்தது, வெங்காயத்தாள், சுராய், பிளாச்சன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டுக்காண்டி அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். முதலாவது சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூடாகட்டும். ஓகே, சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச க்ரீன் கறி சில்லி பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி நான் தாளிக்கிறேன். ஓகே, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சிக்கன் போடலாம். இந்த சிக்கனில் வந்து நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு உப்பு லேசாக கலந்து வச்சுட்டேன். அப்போ தான் அதை டேஸ்ட் இறங்கும். அதனால் வந்து நான் ஏற்கனவே கலந்து வச்சுட்டேன் இந்த சிக்கனில். இப்போ நான் இந்த சிக்கனை போடுறேன்.
சிக்கன் ஓரளவு வேகணும். ஓரளவு வெந்தோடனே கலர் மாறினோடனே அடுத்தது பொருட்கள் போடலாம் நம்ம. ஓகே, சிக்கன் வந்து இப்போ கலர் லேசாக மாறிடுச்சு, ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னும் ஜாமான் சேர்த்துக்கிறேன். இப்போ தாய் எக் பிளான் இருக்குது, கத்திரிக்காய், தாய்லாந்து கத்திரிக்காய், இந்த க்ரீன் கலராக இருக்கட்டும். இப்போ மலேசியாவில் கூட கிடைக்கிது. ஸோ இந்த கத்திரிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலர். இது தாய்லாண்டோடது ஆக்சுவலி. ஸோ நான் இது போடுறேன். Green chilli. இந்த இலையை வந்து பிச்சு போடணும், அப்போ தான் இந்த வாசனை இறங்கும். இந்த மாதிரி பிச்சு போடணும். ஓகே, கிரீன் சில்லி. Three tablespoon வந்து fish sauce. 3 tablespoon. இது வந்து உப்பு கலந்துருக்கு. இந்த சாஸ் வந்து உப்பு கலந்துருக்கனால லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால், நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். உப்பு பத்தலை, உப்பு ஸ்டம்ப பண்ணிக்கிறேன். உப்பு, சுகர் ஒரு டீஸ்பூன், ப்ரௌன் சுகர், கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கறி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. க்ரீன் கறி, தாய் க்ரீன் கறி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பார்ப்போம் கத்திரிக்காய் வந்துருச்சானே. கத்திரிக்காய் வந்துருச்சுனாக்கா சிக்கன் வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்ப்போம் கத்திரிக்காய் வந்துருச்சானே. அவனுக்கு கொஞ்ச நேரம் வேணும். லேசாக ஹார்டாக இருக்குது.
இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். கத்திரிக்காய் இன்னும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். ஆனால் இருந்தாலும் கறி குக் ஆயிடுச்சு. எனக்கு அந்த எண்ணெய்லாம் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுனாக்கா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குனாக்கா. சிக்கன் நல்லா வந்துருச்சு. இப்போ கொரியண்டர் லீஃப் போட்டுருவோம். கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணி இறக்கி வச்சிருவோம். தாய் கிரீன் சிக்கன் கறி இஸ் ரெடி. ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சம் டிப்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். ஹேவ் அ குட் டே. ஹாப்பி குக்கிங்.